வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 22 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரெஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,708.52 PTS உயர்ந்தது. நிஃப்டி 50 இன்று 24,238.50 ஆக உள்ளது. உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. அமெரிக்க பங்குகள் உயர்வு. கச்சா எண்ணெய் 5 வார உச்சத்தை எட்டியது. மத்திய கிழக்கு பதற்றங்கள் தீவிரமடைந்த போதிலும் செமிகண்டக்டர் பங்குகள் வலுவாக மீண்டதால் வால் ஸ்ட்ரீட் உயர்வுடன் முடிவடைந்தது. இதற்கிடையில் புவிசார் அரசியல் தடைகளுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 1.74 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $84.68 ஆக நேற்று முடிவடைந்தது. உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு. பாதுகாப்பான புகலிட சொத்துக்களை முதலீட்டாளர்கள் நாடியதால் தங்கம் நேற்று 1.87 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,085.20 ஆக முடிவடைந்தது. இதற்கிடையில் வெள்ளி விலை 3.97 விழுக்காடு அதிகரித்து நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $59.06 ஆக முடிவடைந்தது. ரிசர்வ் வங்கியின் ஸ்வாப் வசதி மூலம் 2 லட்சம் ரூபாய் கோடி அந்நிய செலாவணி வரத்து. இந்திய ரிசர்வ் வங்கியின் சலுகை ஸ்வாப் வசதி ஜூன் முதல் $20.70 பில்லியன், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கோடி அந்நிய செலாவணி வரவை ஈர்த்துள்ளது. இந்த வசதி உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பை கணிசமாக பலப்படுத்தியுள்ளது. வலுவான விற்பனையால் சன்டெக் ரியால்டி முதல் காலாண்டு லாபம் 26 விழுக்காடு அதிகரிப்பு. மும்பையைச் சேர்ந்த சன்டெக் ரியால்டி நிறுவனம் மேம்பட்ட EBITDA மார்ஜின் காரணமாக அதன் முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 26 விழுக்காடு உயர்வை அறிவித்துள்ளது. இந்த காலாண்டில் வலுவான விற்பனை மற்றும் வலுவான மார்ஜின் வளர்ச்சியால் இந்நிறுவனம் பயனடைந்துள்ளது. பருவமழை முன்னேற்றமடைந்த போதிலும் இந்திய நீர்த்தேக்க நீர்மட்டம் 39 விழுக்காடு சரிவு. சீரற்ற பருவமழை பரவல் காரணமாக இந்தியாவின் முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட 39 விழுக்காடு குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த மழைப்பொழிவு மேம்பட்டிருந்தாலும் இந்த சீரற்ற பரவல் விவசாய பகுதிகளுக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது. வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த செப்டம்பர் முதல் பஃபர் ஸ்டாக்கை வெளியிட மத்திய அரசு திட்டம். பண்டிகை கால விநியோக பற்றாக்குறையை போக்க செப்டம்பர் முதல் வெங்காய பஃபர் இருப்பை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வரவிருக்கும் திருமண மற்றும் பண்டிகை காலத்திற்கு முன்னதாக ஏற்படக்கூடிய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து 1687 ரூபாய் கோடியை திரட்டிய கியூப் ஹைவேஸ் டிரஸ்ட் தனது ஆரம்ப பொது வெளியீட்டிற்கு IPO முன்னதாக ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து 1687 ரூபாய் 50 கோடியை திரட்டியுள்ளது. இந்த உள்கட்டமைப்பு முதலீட்டு அறக்கட்டளை பொது வெளியீட்டிற்கு முன்னதாக நிறுவன வாங்குபவர்களிடமிருந்து வலுவான ஆர்வத்தை ஈர்த்தது. ஹைதராபாத்தில் 282 ரூபாய் 85 கோடிக்கு குத்தகை ஒப்பந்தம் செய்த கேஃபின் டெக்னாலஜிஸ் பதிவாளர் மற்றும் பரிமாற்ற முகவரான கேஃபின் டெக்னாலஜிஸ் நிறுவனம் 2.4 லட்சம் சதுர அடி அலுவலக இடத்திற்காக 282.85 கோடி ரூபாய் மதிப்பிலான குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த குத்தகைக்கு எடுக்கப்பட்ட சொத்து ஹைதராபாத்தின் முக்கிய கோகாபேட் நிதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு, பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு, HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,085.20 1.87 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,381 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.87 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,010.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.06 3.97 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,827 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 3.97 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $56.80 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.68 1.74 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.74 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $83.23 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $90.22.27 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 27 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96 ரூபாய் 49 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்.
சென்னை 957 ரூபாய் 50 பைசா 3106 ரூபாய். பெங்களூரு 944 ரூபாய் 50 பைசா 3021 ரூபாய். ஹைதராபாத் 994 ரூபாய் 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் 966 ரூபாய் 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.